ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. தூமேனாவ்ரியதே வன்னிः யதாதர்ஷோ மலேன ச யதோல்பேனாவ்ருதோ கர்ப்பः ததா தேனேதமாவ்ருதம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதிலை சொல்ல தொடங்கியிருக்கார். மனிதன் ஏன் தெரிஞ்சே தவறு செய்கிறான் அப்படின்னா அவங்கிட்ட இருக்கிற பேராசை தான் காரணம். பேராசைக்கு காரணம் அறியாமைங்கிறது பின்னால் நம்ம பார்க்க போகிறோம். ஆக இந்த விருப்பு வெறுப்பு ரஜோகுணம்தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப வேகமாக தப்புன்னு தெரிஞ்சால் கூட அதை பண்ணுறதுக்கு காரணம். அதை சொன்னவர் அது எப்படி நம்மளை மூடி இருக்கு, கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். யதா வன்னிஹி தூமேன ஆவ்ரியத்தே, எப்படி நெருப்பானது புகையால் மூடப்பட்டிருக்கோ, யதா தரிசோ மலேனச்ச, யதா எப்படி ஆதர்ஷா, ஆதர்ஷனா கண்ணாடி, மலேன அழுக்கால மூடப்பட்டிருக்கோ, ஆவ்ரியத்தே தூமேன ஆவ்ரியத்தே மாதிரி இங்கேயும் ஆதர்ஷா மலேன ஆவ்ரியத்தே. யதோல்பேன ஆவ்ருத்தோ கர்ப்பா, எப்படி கருப்பை மூடி இருக்கோ அப்படி அதனால இது மூடப்பட்டிருக்குங்கிறார். அதனாலங்கிறது இந்த இடத்துல ஆசையினால, காமத்தினால, விருப்பு வெறுப்பால ரெண்டையும் சேர்த்துக்கணும். நாம முக்கியமாக ஆசையத்தான் சொல்றார் அவர். ஆசை தான் நிறைவேறலைன்னா வெறுப்பாயிடுறது. ஆசை நிறைவேறிடுத்துனா கர்வம் வந்துடும். ஆசை நிறைவேறலைன்னு சொன்னால் வெறுப்பு வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும். ஆஹா, அதனால இது மூடப்பட்டிருக்குங்கிறார். அடுத்த ஸ்லோகத்தை இதை விளக்கி சொல்ல போகிறார். இது என்னன்னா 3 விதமான ஆசையை சொல்கிறது. சாத்விகமான ஆசை, ராஜசமான ஆசை, தாமசமான ஆசைன்னு 3ஆக பிரிச்சுக்கணும். அதாவது நெருப்பை புகை மறைச்சிருக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஊதினா போரும், அந்த புகை போயிடும். அதனால் சில பேருக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி இந்த ஆசை உனக்கு கெடுதலை உண்டு பண்ணும், எனவே நீ இந்த ஆசையை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அறிவுபூர்வமாக விளக்கி சொன்னோம்னா அந்த ஆசையை நீக்கி விடலாம். ஆகையினால நெருப்பை புகை முடி இருக்கிற மாதிரிங்கிற இது கேட்டால் அது சாத்விகமானது, கொஞ்சம் பக்குவம் உள்ளது, கொஞ்சம் சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, அந்த ஆசை போயிடும். கண்ணாடியை அழுக்கு மூடி இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் அடிக்கடி துடைக்கணும். அது மாதிரி சில பேருக்கு எடுத்து நிறைய தரம் ஒரு பல சிட்டிங் சொல்லணும், உட்காந்து சொல்லித்தான் அந்த ஆசையை இது தவறானது, இந்த காரியத்தை பண்ணினா கெடுதல்லாம் வருங்கிறத சொன்னோம்னா கொஞ்சம் அதிகமாக முயற்சி எடுத்தால் தான் அந்த ஆசை போகும். சில பேருக்கு கருப்பை மூடி இருக்கிற மாதிரி ஆசை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்களுக்கு யார் என்ன உபதேசம் பண்ணினாலும் சரி அந்த ஆசையிலேருந்து அவங்களால விடுபடவே முடியாது. எப்படி குழந்தை பிறக்கிறதுக்கு 10 மாதம் பொறுத்திருந்தா தான் அந்த குழந்தைய பெற முடியுமோ அப்படி நாமளும் பொறுமையாக இருக்கணும். அந்த மாதிரி ஆசை போகிறதுக்கு டைம் ஆகும். அது தமோகுணம், ரொம்ப ஸ்ட்ராங் டிசையர். அது சில ஆசையெல்லாம் சாதாரணமான முயற்சியிலே போயிடும். சில ஆசை இன்னும் கொஞ்சம் அதிகமாக முயற்சி எடுக்கணும். சில ஆசைகளெல்லாம் அது பக்குவப்பட்டு காலப்போக்கில் அடிபட்டு அனுபவப்பட்டால் தான் அது போகும். ஆகவே ஆசை எப்படி அறிவை மூடி இருக்குங்கிறத தான் இங்கே சொல்ல போகிறார். அதனால இது மூடி இருக்குன்னா இதுன்னு சொன்னால் பகுத்தறிவு. அந்த பேராசையினால பகுத்தறிவானது மூடப்பட்டிருக்கிறது. ததா தேன இதம் ஆவருத்தம். தேனன்னு சொன்னால் அதனால், இதம்னா இது, அதனால்ங்கிறது ஆசையினால, காமேன. இதம் அப்படின்னா ஞானம், பகுத்தறிவு, அது மூடப்பட்டிருக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட பொருள். இந்த எக்ஸாம்பிள் சொல்லி சொல்கிறார். சில பேருக்கு சீக்கிரம் போயிடும், சில பேருக்கு கொஞ்சம் நாள் ஆகும். மனசனுடைய பக்குவத்தை பொறுத்து சில பேருக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதாவது தவறுகள் செய்யறதுக்கான உந்துதலே இந்த பேராசை தான். அது அந்த ஆசை தர்மமான ஆசையா அதர்மமான ஆசையான்னு நிறைய பேருக்கு புரியறதில்லை. பின்னால் கிருஷ்ணர் சொல்ல போகிறார், தர்மத்துக்கு முரண்படாத ஆசையாக நான் இருக்கேன்னு சொல்ல போகிறார். சமூகத்துக்கு நல்லது செய்யணுங்கிற ஆசையை நாம் குறையாக சொல்ல மாட்டோம். நமக்கும் சமூகத்துக்கும் கெடுதலை செய்யக்கூடிய ஆசையத்தான் இந்த இடத்துல பகவான் கிரிட்டிசைஸ் பண்ணுறார், கண்டனம் பண்ணுறார். இதுதான் பாபம் பண்ணுறதுக்கு காரணம்னு சொல்கிறார்.
இதுக்கு பிறகும் அடுத்த ஸ்லோகத்திலையும் இந்த கருத்தை தொடர்ந்து சொல்ல போகிறார். நாம் தொடர்ந்து படிக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும். தூமேனாவ்ரியதே வன்னிஹி யதாதர்ஷோ மலேன ச யதோல்பேனாவ்ருதோ கர்ப்பஹ ததா தேனேதமாவ்ருதம். எல்லோருக்கும் பரிபூர்ணமான மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்